ஏங்க நீங்கள் எது கமாண்ட் பண்ணாலும் நான் அதை ஏற்றுக்கிருவேன். ஆனால் நீ நல்லா சமைப்பையா, குழம்பு நல்லா இருக்குமா, என்ன பச்சை தண்ணியாக இருக்கும் இப்படி சொன்னேன் ஏற்றுக்கிற மாட்டேன். கிராமத்தில் அந்தந்த கடை மசாலையை வாங்கி அப்படியே போட்டு குழம்பு குழம்புன்னு வைக்க மாட்டோமுங்க. நாங்கள் வந்து மஞ்சள் சீரகம் அதுக்கெல்லாம் அரைச்சி ஊற்றி வீட்டில் அம்மா மல்லி மிளகாய் எல்லாம் அரைச்சி பொடி கொண்டு வந்து கொடுப்போம். டப்பாக்களை கொட்டி வச்சுருப்போம், அதைத்தான் போட்டு வைப்போம். அது ரொம்ப குழகுழப்பாக இருக்காது. குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கையில நீங்கள் வீடியோ எடுத்தேன், அப்போ உங்களுக்கு தண்ணி எத்துறதுக்கு வாங்க. இந்த பாருங்க தண்ணியாக இருக்கு, இங்கே இருக்கா. இதை விட கட்டியாக குழகுழகுழகுலண்டா வச்சு ஊற்றி குடிப்பாங்க. இதுதான் கறி குழம்பு. அது குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதனால உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சிருக்கும். அதுக்காக என்ன பச்சை தண்ணியாக இருக்குது அப்படின்றீங்க. இதை விட கட்டியாக வச்சோம்னா அதுக்கு பேர் கூட்டு. கும்பிடுத்தேன் அங்கே உழவுழப்பு இருக்கும். இது ஊரை நம்ம ஊரில் எங்கள் அம்மா மசாலா பொடியை அரைச்சி அப்படியே எண்ணெய் எல்லாம் பார்த்துக்கோங்க, எண்ணெயெல்லாம் எள்ளில் ஆட்டி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாமே ஊரில் தான் மசாலா பொடியெல்லாம் அரைக்கிறது. அது மாதிரி தான் பார்த்துக்கோங்க. குழம்பு வந்து தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்குமுங்க. ஆட்டுக்கறி குழம்புல இதை விட தண்ணியாக வைப்பேன், சூப்பு மாதிரியே வைப்பேன். ரொம்ப பொடியே போடக்கூடாது, பொடி வந்து குடலுக்கு தான் கெடுது. அப்படியே கொல்லன்னு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கே வரக்கு. அப்படிலாம் இல்லை, நல்லா சமைப்பேன். சமையல் வந்து அப்படி இருக்கும். சமையல் நல்லா இருக்கிறதுனால தான் வடை வியாபாரம் நல்லா போகுது. சமைக்கிறதுல வந்து நல்லா சமைச்சாத்தே வடை வியாபாரம்லாம் சமையல் பண்ணுற வியாபாரம்லாம் நல்லா போகும். என்ன நான் சொல்கிறது இந்த மக்களே, நான் சொல்கிறது கரெக்டு தானே? அப்படி போட்டிருந்தா கமாண்டு. என்ன குழம்பு இப்படி தண்ணியாக இருக்கும், அப்படித்தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஒரு நாளைக்கு எல்லாரும் வாங்க முடியுமா? வீட்டுக்கு விருந்து வைக்கிறேன், எல்லாரும் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சாப்பாடு சொல்லுங்க, தைரியமாக 50 பேர் வாங்க. லைக் பண்ணுங்க தாக்கா.